வெல்கம் டு கம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல 16 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல அயானிக் லிக்விட் அண்ட் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் இந்த கான்செப்ட்ல தான் நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் எ லிக்விட் டு பிகம் சூப்பர் கிரிட்டிக்கல்? எந்த கண்டிஷன்ல ஒரு லிக்விட் சூப்பர் கிரிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னகுட்டி நம்ம ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அயானிக் லிக்விட், வாட் இஸ் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட், இந்த ரெண்டையும் நம்ம டீடைலா பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் இந்த क्वेश्चனை நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அயானிக் லிக்விட். அயானிக் லிக்விட்னா ஒண்ணும் இல்ல, ஒரு சால்ட் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும் அட் ரூம் டெம்பரேச்சர்ல. அந்த சால்ட் ஃபுல்லா உங்களுக்கு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும்போது என்டையர்லி மேட் ஆஃப் அயான்ஸ். அந்த சால்ட் ஃபுல்லா அயான்ஸ் தான் இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம எத்தில் அமோனியம் நைட்ரேட், இந்த சால்ட்டோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பாருங்க, 12 டிகிரி செல்சியஸ் தான் அதோட மெல்டிங் பாயிண்ட். ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ 25 டிகிரி செல்சியஸில் இந்த சால்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்டேட்டில் வந்துடும், லிக்விட் ஸ்டேட்டில் வந்துடும். தட் மீன்ஸ் மோல்டன் ஸ்டேட்டில் வந்துடும். ஓகே, அதனால தான் நம்ம இதை அயானிக் லிக்விட் சொல்கிறோம். இந்த சால்ட் வந்து உங்களுக்கு மைனஸ் சார்ஜ் அண்ட் ப்ளஸ் சார்ஜ் ரெண்டு சார்ஜாக பிரிஞ்சிடும். ஓகே, அப்போ இந்த சால்ட் ஃபுல்லாக உங்களுக்கு அயான்ஸாக இருக்கும். ஓகே, அதை தான் நம்ம அயானிக் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதோட நேம் என்னன்னா எத்தில் அமோனியம் நைட்ரேட். நைட்ரேட்டுங்கிற அயன் தனியாக வந்துடும். அடுத்தது எத்தில் அமோனியம் அயான்கிற பாசிட்டிவ் சார்ஜுங்கிற கேட்டையான் தனியாக வந்துடும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, இங்க ஒரு 1000 நம்பர் ஆஃப் அயானிக் லிக்விட்ஸ் வந்து நம்ம அவைலபிள். எதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதுனா ஒரு ஆர்கானிக் கேட்டையான் அண்ட் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஆனையானும் ரெண்டையும் கேட்டையான் அனையான மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு 1000 நம்பர் ஆஃப் அயானிக் லிக்விட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆர்கானிக் கேட்டையான் எடுத்திருக்கோம், அப்புறம் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஆனையான் எடுத்திருக்கோம். ஓகே, இதில் ஆர்கானிக் கேட்டையான் பாருங்க, ஃபர்ஸ்ட் இமிடோசோல்னியம். ஓகே, அல்கேல் இமிடோசோல் எடுத்திருந்திருக்கோம். அடுத்தது அல்கேல் பிரிடினியம் எடுத்திருக்கோம். அடுத்து அல்கேல் அமோனியம் கேட்டையான் எடுத்திருக்கோம். அடுத்தது அல்கேல் பாஸ்போனியம் கேட்டையான் எடுத்திருக்கோம். ஓகே, இது எல்லாமே ஐயூஎம்னு முடியுது. ஸோ இது எல்லாமே என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டையான். ஓகே, இது எல்லாமே அல்கேல் குரூப்னு வருது. ஸோ கார்பன் குரூப்பு எல்லாமே உங்களுக்கு ஆர்கானிக் கேட்டையான். ஓகே, இந்த ஆர்கானிக் கேட்டையானும் இங்க ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அணையான பாருங்க. இப்போ டெட்ராஃப்ளோரோபோரைட் இருக்கு, இது ஒரு இன்ஆர்கானிக் அணையான். சல்பேட் அயான் இருக்கு, இது ஒரு இன்ஆர்கானிக் அணையான். அடுத்தது அலுமினியம் டெட்ராக்ளோரைட் இருக்கு, இது ஒரு இன்ஆர்கானிக் அணையான். ஓகே, அடுத்தது டொசைலைட் இருக்கு பாருங்க, இது ஒரு ஆர்கானிக் அணையான். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கேட்டையான் அண்ட் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் அணையானை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1000 நம்பர் ஆஃப் அயானிக் லிக்விட்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, அப்போ அயானிக் லிக்விட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நிறைய அயானிக் சப்ஸ்டன்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம டொசைலைட்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதுதான் டொசைலைட்டோட ஸ்ட்ரக்சர். அதாவது பென்சின் ரிங்கில் பேராபோசிட்ல ஒரு மெத்தில் குரூப்பும், அதே இது ஆப்போசிட்ல உங்களுக்கு SO3 மைனஸ் சல்பனைட் குரூப்பும் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், டொசைல் குரூப்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், எனக்கு கார்பன் இருக்குது. ஸோ ஆர்கானிக் அணையான். ஓகே, அடுத்து பாருங்க, மோல்டன் சால்ட் ஆர் அயானிக் லிக்விட் சால்வெண்ட் சிஸ்டம். இப்போ மோல்டன் சால்ட் என்ன சால்வெண்ட்டாக இருக்கும், நான் அக்வஸ் சால்வெண்ட்டாக தான் இருக்கும். அதை நம்ம 2 டைப்பாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா ஹை டெம்பரேச்சர் மோல்டன் சால்ட்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் ரூம் டெம்பரேச்சர் மோல்டன் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹை டெம்பரேச்சர் மோல்டன் சால்ட் அப்படின்னா ஒரு அயானிக் பாண்ட் இருக்கும், அது அயானிக் காம்பவுண்டாக இருக்கும். அது ஹை டெம்பரேச்சரில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே கிளீவேஜ் ஆகும், பாண்ட் அட்ராக்ஷன் பிரேக் ஆகி உங்களுக்கு அது லிக்விடாக மாறும். அப்போ ஒரு அயானிக் காம்பவுண்டு அதில் அயானிக் பாண்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதை ஹை டெம்பரேச்சரில் உங்களுக்கு என்ன பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது அந்த காம்பவுண்டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும், அதாவது மோல்டன் ஸ்டேட்டுக்கு வரும். அதுதான் நம்ம ஹை டெம்பரேச்சர் மோல்டன் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், NaCl இருக்குது, சோடியம் நைட்ரேட் அண்டு பொட்டாசியம் நைட்ரேட். இந்த 3 காம்பவுண்டுமே பாருங்கள், NaClக்கு ஹை டெம்பரேச்சர் 801 டிகிரி செல்சியஸ், இதே சோடியம் நைட்ரேட்டுக்கு 306.5 டிகிரி செல்சியஸ், பொட்டாசியம் நைட்ரேட் 334 டிகிரி செல்சியஸ். அப்போ இதுக்கெல்லாம் ஹை டெம்பரேச்சரில் இதோட பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த சால்ட்டை இப்போ நம்ம NaCl 801 டிகிரி செல்சியஸ் நம்ம ஹீட் பண்ணோம்னா அது மோல்டன் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ அது ஒரு அயானிக் லிக்விடாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பொட்டாசியம் நைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர் இதுதான். அடுத்து பாருங்க, மோல்டன் சால்ட். மோல்டன் சால்ட் இப்போ NaCl வந்து மெல்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, NaCl ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும்,
பேசென்டர் கியூபிக் யூனிட் செல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. இப்போ அதில் NaCl வந்து மெல்ட் ஆகும்போது அதில் உள்ள அயானிக் லேட்டிஸ் உள்ள எல்லா ஆட்டமுமே கொலாப்ஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் தான் சம் ஆஃப் த ஆட்டம் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஆனால் சம் ஆஃப் த ஆட்டம் வந்து என்ன ஆகும்னா மறுபடியும் ரிட்டைன் ஆயிரும். ஓகே, இது எதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ரே டைப்ராக்ஷன் பேட்டர்ன் மூலமாக சம் ஆஃப் த ஆட்டம் வந்து மறுபடியும் ரிட்டைன் ஆகிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சோடியம் குளோரைடோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதுதான் FCC பேசென்டர் கியூபிக் யூனிட் செல். இப்போ சோடியம் ஆட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம் குளோரைடை நம்ம சால்ட்டை ஹீட் பண்ணுறோம். அப்போ ரெண்டுக்கு இடையில என்ன பாண்ட் இருக்கும், அயானிக் பாண்ட் இருக்கும். ஓகே, Na ப்ளஸுக்கும் Clக்கு மைனஸுக்கு இடையில ஒரு கேட்டையான் ஒரு அணையான் அயானிக் பாண்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ ஹீட் பண்ண கிட்டத்தட்ட 801 டிகிரி செல்சியஸ் மேலே ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இந்த அயானிக் பாண்டு ஈஸியாக பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், Na ப்ளஸ் தனியாக வர ஆரம்பிச்சிடும், Cl மைனஸ் தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இந்த Cl மைனஸ் சுற்றி எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்கு பாருங்க, மொத்தம் 4 வாட்டர் மாலிகுல் தான் இருக்கு. இதே மாதிரி Na ப்ளஸ் சுற்றி எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்கு பாருங்க, அதுவும் 4 தான். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் உங்களுக்கு FCCக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, கோஆர்டினேஷன் நம்பர் 6. இப்போ அது மெல்ட் ஆகும்போது அதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, 4 தான் இருக்கு. அப்போ அயானிக் சாலிட் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்து மோல்டன் ஸ்டேட்டுக்கு வரும்போது அதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா ஆகுது, டிகிரீஸ் ஆகுது. எதுல இருந்து எதுவா மாறுது, 6 to 4 மாறுது. ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அயானிக் சாலிட் வந்து இப்போ நம்ம அதே மாதிரி மோல்டன் ஸ்டேட்டுக்கு வரும்போது அதோட வால்யூமும் 10ல இருந்து 15% வால்யூம் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. மெர்க்குரி வந்து குரூப் நம்பர் 12 யாரெல்லாம் இருப்பாங்க, சிங்கு, கேட்மியம், மெர்க்குரி. உங்களுக்கு சிங்குக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 30. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கும். சிங்குக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 3d10 4s2. இப்போ சிங்கு 2+ ஆயிருந்தா 4s0 ஆயிரும். இதே கேட்மியம் 2+ ஆயிருந்தா 4d10. இதே மெர்க்குரி 2+ இருக்குதுங்க, மெர்க்குரி குளோரைடு, சரியா, மெர்க்குரி ஹாலைடு. அப்போ இது என்னவா மாறும், 5d10 மாறும். ஓகே, 5d10. அப்போ 5d10 இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். என்ன நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுன்னா மோர் கோவலண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பெஜான்ஸ் ரூல்ல படிச்சிருக்கோம். ஓகே, பெஜான்ஸ் ரூல்ல சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் காப்பர் பிளஸ்க்கு இருக்கும். ஓகே, அப்போ காப்பர் பிளஸ் இந்த Na+ வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த காப்பர் பிளஸ் வந்து உங்களுக்கு மோர் கோவலண்டா இருக்கும் Na+ விட அப்படின்னு பார்த்துருக்குமா. இதே தான் மெர்க்குரிக் ஹாலைடில் மெர்க்குரிக் அயான் வந்து உங்களுக்கு சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனாக இருந்தால் மோர் கோவலண்டா இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம NaCl பார்த்தோம்ல, ஆல்கலி ஹாலைடெல்லாம் அதில் என்ன நேச்சராக இருக்கும், அயானிக் நேச்சராக இருக்கும். பட் இங்கே மெர்க்குரிக் ஹாலைட் இருக்குல்ல, இங்கே சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனாக இருக்கிறதுனால இது மோர் கோவலண்டா இருக்கும். அப்போ இது கோவலன் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த காம்பவுண்டு அயனைசேஷன் நடக்குமா. அப்போ Na+ Cl- இங்கே பிரியும், சார்ஜ் செப்பரேஷன் ஆகும், அயான்ஸ் வரும். ஆனால் இங்கே உங்களுக்கு கோவலன் காம்பவுண்டு Na+- பிரியுமா அப்படின்னா எஸ், இங்கேயும் சம் காம்பவுண்ட்ஸில் ஆட்டோ அயனைசேஷன் நடக்கலாம். எப்படி நடக்கலாம்னு பாருங்க. இப்போ நான் ஒரு மெர்க்குரி புரோமைடு எடுத்திருக்கேன். அந்த மெர்க்குரி புரோமைடு 2 மாலிகுல்ஸ் எடுத்திருக்கோம். அந்த 2 மாலிகுல்ஸ் எப்படி எழுதலாம் பாருங்க. மெர்க்குரி புரோமைடு 2 மாலிகுல்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, Br2. அடுத்தது இன்னொரு மாலிகுல்ஸ் எடுத்திருக்கேன், மெர்க்குரி புரோமைடு. இப்போ என்ன நடக்குன்னா, ஒரு மெர்க்குரி புரோமைடில் இருக்கக்கூடிய புரோமீனும் இங்கே இருக்கக்கூடிய மெர்க்குரி புரோமைடும் சேர்ந்து HgBr3 வெளியே வந்துடும். ஓகே, அடுத்தது அங்கே என்ன இருக்கும், HgBr மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே இந்த ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குது, Br- கொடுத்ததுனால அது ப்ளஸ் ஆகாம இருக்கு. இது Br- கெயின் பண்ணதுனால அது மைனஸ் சார்ஜா இருக்கு. அப்போ ப்ளஸ் சார்ஜா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுமா, எலக்ட்ரானை டொனேட் பண்ணுமா, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். இப்போ எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், லூயிஸ் கான்செப்ட் படி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்கு. அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும், டொனேட் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணிச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், எஸ், லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட் படி நம்ம அது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணிச்சுன்னா பேஸ், எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா ஆசிட். அப்போ ஒரு காம்பவுண்ட் ஆசிட்டா இருக்கும், ஒரு காம்பவுண்ட் பேஸா இருக்கும். எது, ஆட்டோ அயனைசேஷன் நடந்து. ஓகே, அப்போ இது கோலன் காம்பவுண்ட் தான். பட் என்ன நடக்கும், சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும் டியூ டு ஆட்டோ அயனைசேஷன். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ரூம் டெம்பரேச்சர் மோல்டன் சால்ட். இது செகண்ட் இது பார்க்குறோம். இது வரைக்கும் ஹை டெம்பரேச்சர் மோல்டன் சால்ட் பார்த்தோம். இப்போ ரூம் டெம்பரேச்சர் மோல்டன் சால்ட்.
இப்போ குளோரோ அலுமினேட் இந்த காம்பவுண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லையுமே உங்களுக்கு சால்வெண்டா இருக்கும், அதாவது லிக்விட் ஸ்டேட்டா இருக்கும். அப்போ அது சால்வெண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் மெனி அயானிக் காம்பவுண்டை டிசால்வ் பண்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம குளோரோ அலுமினேட் இதுக்கு ஒரு லிமிடேஷன், மெயின் லிமிடேஷன் என்ன அப்படின்னா இது ஒரு ஹைக்ராஸ்கோபி நேச்சரா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹைக்ராஸ்கோபி அண்ட் டி லிக்வசன்ஸ் ரெண்டு நேச்சர் இருக்கு. அப்போ ஹைக்ராஸ்கோபினா என்ன அப்படின்னா இப்போ ஒரு மாலிகுல் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம ரூம்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, வாட்டர் வேப்பர், அந்த மாய்ஸ்சர்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்படி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது ஹைக்ராஸ்கோபி நேச்சர்னு சொல்லுவோம். அதே அப்சர்வ் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அதிலே உங்களுக்கு கரைஞ்சிச்சுன்னா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அது டி லிக்வசன் சொல்லுவோம். அப்புறம் ஹைக்ராஸ்கோபினா மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணும் வித்தவுட் சேஞ்ச் இன் பிசிக்கல் ஸ்டேட். அதோட பிசிக்கல் ஸ்டேட் சாலிட் ஸ்டேட்னா சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஓகே, இது வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணும், அது ஒரு பெரிய லிமிடேஷன். அதே மாதிரி ரெடிலி ஹைட்ராலிசிஸ், மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணும்ல அதில் ஈஸியாக ஹைட்ராலிசிஸ் ஆயிரும். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நம்ம குளோரோ அலுமினேட் எடுத்திருக்கோம், ஹைட்ராலிசிஸ் பண்ண என்ன நடக்கும் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய 4 குளோரின்ல 2 குளோரினும் 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் உங்களுக்கு என்னவா வெளியே போயிடும், 2HCl வெளியே போயிடும். ஓகே, ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும் பாருங்க, AlCl2 இருக்கும், அந்த AlCl2 எழுதிருக்கும், இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் இங்க எழுதிரும். சரியா? அப்போ இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்கு இது ரெடிலி ஹைட்ராலிசிஸ் ஆகிறதுனால இந்த காம்பவுண்டை நம்மளால யூஸ் பண்ண முடியாதா? யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த ரெடிலி ஹைட்ராலிசிஸ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோம், அதை மறுபடியும் ரீஜெனரேட் பண்றதுக்காக நம்ம டைட்டேனியம் ஹெக்ஸாகுளோரைடு காம்பவுண்ட் போடுறோம். இந்த காம்பவுண்ட் போடும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த குளோரோ அலுமினேட் காம்பவுண்டை நம்ம திரும்ப ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, டைட்டேனியம் ஹெக்ஸாகுளோரைடு போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டைட்டேனியம் ஹெக்ஸாகுளோரைடுல இருக்கக்கூடிய 2 குளோரின், ஓகே 2 குளோரின் வந்து அது கூட போயிடும். ரிமைனிங் ஒரே ஒரு ஆக்சிஜன் இங்க போயிடும். ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2, குளோரினுக்கு 1. அப்போ 2 குளோரின் கொடுத்துட்டு ஒரு ஆக்சிஜன் எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு என்ன ஆயிட்டு, AlCl4 வந்து மறுபடியும் என்ன ஆயிட்டு, ரிட்டர்ன் வந்துட்டு, சரியா, ரீஜெனரேட் ஆயிட்டு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டைட்டேனியம், அப்புறம் இந்த டைட்டேனியம் ஹெக்ஸாகுளோரைடு காம்பவுண்ட் வேஸ்டா போயிருமே அப்படின்னா அதையும் மறுபடியும் ரீஜெனரேட் பண்றதுக்கு, இந்த டைட்டேனியம் ஹெக்ஸாகுளோரைடு ரீஜெனரேட் பண்றதுக்கு நம்ம ஒரு பாஸ்டீன்ங்கிற ஒரு காம்பவுண்ட் போடுறோம். ஓகே, பாஸ்டீன் நம்ம என்ன சொல்லுவோம், கார்பனைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த COCl ஆட் பண்றோம். இந்த COCl ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டமும் இந்த COவும் உங்களுக்கு என்னவா வெளியே போயிடும், CO2 கேஸா வெளியே போயிடும். ஓகே, ரிமைனிங் உங்களுக்கு இங்க 4 குளோரின் இருக்கு, அந்த பாஸ்டீன்ல 2 குளோரின் இருக்கு, மொத்தமா டைட்டேனியம் ஹெக்ஸாகுளோரைடு காம்பவுண்ட் ரீஜெனரேட் ஆயிரும். ஓகே, அப்ப ரெடிலி ஹைட்ராலிசிஸ் ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டைட்டேனியம் ஹெக்ஸாகுளோரைடு காம்பவுண்டை வச்சு நம்ம அதை ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, அதே தான் இந்த அயானிக் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோம்ல, அது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னா ஒரு அயானிக் லிக்விட் சால்வெண்ட் கேரக்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அட் ரூம் டெம்பரேச்சர் ஆர் பிலோ 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, ரூம் டெம்பரேச்சர் ஆர் பிலோ 100 டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சுன்னா அது அயானிக் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர் ஆர் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரூம் டெம்பரேச்சர்லையும் உங்களுக்கு அது லிக்விடா இருக்கலாம், அதே மாதிரி பிலோ 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் லிக்விடா இருந்துச்சுன்னா அது ரூம் டெம்பரேச்சர் அயானிக் லிக்விட் சொல்லுவோம். above 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல அது ஒரு லிக்விடா இருந்துச்சு அப்படின்னா அது ஹை டெம்பரேச்சர் அயானிக் லிக்விட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ அலுமினியம் குளோரைடு ஒரு எடுத்திருக்கோம், அது கூட ஒரு ஆர்கானிக் சால்ட்டோட மிக்ஸ் பண்ண போகிறோம். பியூட்டைல் பிரிடினியம் குளோரைடு எடுத்திருக்கோம். இந்த அலுமினியம் குளோரைடும் இந்த பியூட்டைல் பிரிடினியம் குளோரைடும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஒரு அயானிக் லிக்விட் கிடைக்குது. ஓகே, இந்த அயானிக் லிக்விட் என்ன நடக்கும்னா பிலோ 100 டிகிரி செல்சியஸ்ல அது என்ன ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னா லிக்விட் மோல்டன் ஸ்டேட்ல, அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க அதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சால்ட் கிடைக்குது. இந்த சால்ட் தான் அயானிக் லிக்விட் அட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ல கிடைச்ச அயானிக் லிக்விட். இதோட அப்ளிகேஷன், மெயின் அப்ளிகேஷன் என்னன்னா இது பிலோ 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், பிலோ 100 373 கெல்வின் என்ன அர்த்தம், 100 டிகிரி செல்சியஸ்ல உங்களுக்கு என்னவா இருக்கும், இதை நம்ம சால்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அடுத்தது இது இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டை டிசால்வ் பண்றதுக்கு ஒரு சால்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது மெயின் ஒரு ஆர்கானிக் சால்வெண்டை எதுலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டீல்சால்டர் ரியாக்ஷன். டீல்சால்டர் ரியாக்ஷன்ல நம்ம யாரை சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எத்திலீன் கிளைக்காலை யூஸ் பண்ணுவோம். ஓகே, எத்திலீன் கிளைக்கால். இந்த எத்திலீன் கிளைக்காலுக்கு பதிலாக நம்ம யாரை யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த காம்பவுண்டை, ஓகே இந்த
பியூட்டைல் பிரிடினியம் அலுமினியம் குளோரைடு காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த காம்பவுண்டை நம்ம சால்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் இருக்குல்ல, பிரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அதுல அல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன் இருக்குல்ல, அந்த அல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன்ல நம்ம யாரை சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம்? கேட்டலிஸ்ட்டை நம்ம அலுமினியம் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணுவோம் கேட்டலிஸ்டா. சால்வெண்டா யாரை யூஸ் பண்ணுவோம்னா பிரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷனுக்கு நைட்ரோபென்சீனை யூஸ் பண்ணுவோம். அந்த நைட்ரோபென்சீனுக்கு பதிலாக இந்த சால்வெண்டை, இந்த அயானிக் லிக்விடை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சால்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட். சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கேஸ் மாலிகுலை நம்ம லிக்விஃபைட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா அந்த கேஸ் மாலிகுல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது அந்த கேஸ் மாலிகுலை லிக்விஃபைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அபோவ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதைத்தான் நம்ம சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே கேஸ் மாலிகுல்ஸ் வந்து மாலிகுல்ஸ் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கேசி ஸ்டேட்லேயும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும். ஆனால் ஓவராலாக அதை பார்க்கும்போது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்டில் தெரியும். பட் அந்த லிக்விட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும், அப்படியே கேஸ் மாலிகுல்ஸ் மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸு அபோவ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல மிகம் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடா இருக்கும். அதுக்கு ஒரு டயக்ராம் பார்க்கலாம். இப்போ ஒரு பேஸ் டயக்ராம் எடுத்திருக்கோம். இப்போ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை வந்து நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, இங்கெல்லாம் என்ன இருக்கு? கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பாயிண்ட்ல ஹை டெம்பரேச்சர் இருக்கு. ஓகே, ஹை டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் டிக்ரீஸ் பண்ண இந்த கேஸ் மாலிகுல்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? பிட்வீன் த கேஸ் மாலிகுலுக்கு இடையில அட்ராக்ஷன் அதிகமாயிரும். அப்போ அட்ராக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா கேஸ் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று க்ளோஸ்டாக வரும்போது இது என்னவா மாறும்? லிக்விடா மாறும். அது எப்போ லிக்விடா மாறினா அதோட டெம்பரேச்சர், அந்த கேஸ் மாலிகுல்ஸோட டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரீச் பண்ணும்போது, அதே மாதிரி கிரிட்டிக்கல் ப்ரெஷரை ரீச் பண்ணும்போது அந்த கேஸ் மாலிகுல்ஸ் ஈஸியா லிக்விஃபைட் ஆகும். ஓகே, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல தான் கேஸ் மாலிகுல்ஸ் லிக்விஃபைட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு அபோவ் த டெம்பரேச்சர், ஓகே, அபோவ் த டெம்பரேச்சர்னா இங்க ரைட் ஹேண்ட் சைடு, அதே மாதிரி கிரிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குல்ல அதுக்கு அபோவ் த கிரிட்டிக்கல் ப்ரெஷர், அபோவ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல அந்த மாலிகுல்ஸை கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? லிக்விஃபைடே பண்ண முடியாது. அப்போ அங்க கேஸ் மாலிகுல்ஸ் அங்க இருக்கு சப்ஸ்டன்ஸ் என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா கேஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஆனா அது லுக் லைக் எப்படி இருக்கும்? லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, லிக்விட் ஃபார்ம்ல தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த கேஸ் மாலிகுல்ஸோட அந்த டிரான்ஸ்போர்ட், கேஸ் மாலிகுல் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குல்ல அந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க அதோட ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் போலார் சால்வெண்ட் தான் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட்ங்கிறது ஒரு நான் போலார் சால்வெண்ட் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி தான் ரெசம்பிளா இருக்கும். பட் எதை மாதிரி இருக்கும் பாருங்க, லிக்விட் மாதிரியே இருக்கும். பட் என்ன இருக்கும்? கேஸ் லைக் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். கேஸ் மாலிகுல்ஸ்லாம் எப்படி அப்படியே மூவ் ஆகுதோ அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனால் லுக் லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்விட் மாதிரியே இருக்கும். ஓகே, சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட்ங்கிறது. அப்போ சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட்ங்கிறது அபோவ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சப்ஸ்டன்ஸ் பிகம் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட். ஓகே, அடுத்து பாருங்க ஆக்ட் அஸ் குட் சால்வெண்ட் ஃபார் போலார் சொலிட். போலார் சொலிட்டா இருந்துச்சுன்னா அதை ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை டிசால்வ் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணினா இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடை வச்சு. ஆனா புவர் சால்வெண்டா இருக்கும். நான் போலார் காம்பவுண்ட் இருக்குல்ல, நான் போலார் சொலிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு புவர் சால்வெண்டா இருக்கும். அப்போ போலார் சால்வெண்டை தான் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடை வச்சு நம்ம ஈஸியா டிசால்வ் பண்ணலாம். அடுத்ததோட ப்ராப்பர்ட்டி பாருங்க, சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் வந்து டிசால்வ் சொலிட் மாலிகுலை டிசால்வ் பண்ண யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல இந்த ஆர்டினரி கேஸ் இருக்குல்ல அதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணும். அப்போ அந்த கேஸ் மாலிகுலை டிசால்வ் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல சாலிட் இருக்குல்ல, சாலிட் மாலிகுல் அதுல போரஸ் ஸ்பாட் இருக்கும், ஸ்மால் போரஸ் ஸ்பாட் இருக்கும், அதோட இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல இருக்கும்ல அந்த போரஸ் மாலிகுலையும் ஈஸியா பெனிட்ரேட் ஆகக்கூடியதுக்கு இதுக்கு அந்த பவர் இருக்கு. ஓகே, அப்போ ஈஸியா பெனிட்ரேட் ஆகும் அந்த போரஸ் ஸ்பாட். இப்போ சின்ன ஹோல் பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா அந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல அதுல ஈஸியா என்ன ஆயிரும் அப்படின்னா பெனிட்ரேட் ஆயிரும். எதுனா அந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட். அதே மாதிரி ஆர்டினரி கேஸியோட சேர்ந்து ஒன்னோட ஒன்று மிக்சிபிள் ஆகக்கூடியது நேச்சர் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட்ல நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட்ல நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடோட டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அங்க அந்த சால்வெண்ட் இருக்குல்ல அந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட்ல சொலிட் மாலிகுல் வந்து சாலிபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சூப்பர் கிரிட்டிக்கலோட டென்சிட்டி இருக்குல்ல டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக அதோட சாலிபிலிட்டி ஆஃப் சொலிட்
சாலிபிலிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணும்? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட், இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்னன்னா 0.32. அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 0.32 கிராம் பெர் கியூபிக் சென்டிமீட்டர். இப்போ வாட்டரோட டென்சிட்டி மேக்ஸிமம் எப்போ இருக்கும்? அட் 4 டிகிரி செல்சியஸில் இந்த வாட்டரோட டென்சிட்டி ஒன்று, வாட்டரோட டென்சிட்டி 1. ஓகே, ஆனால் சூப்பர் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குல்ல, கிரிட்டிக்கல் பாயிண்ட், அந்த டைமில் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத டெம்பரேச்சர் ப்ரெஷர் வேரி பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து பாருங்க, சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் லோயர் விஸ்காசிட்டி. இது முக்கியமான பாயிண்ட், லோயர் விஸ்காசிட்டி. ஓகே, ஏன் அப்படின்னா அது என்ன ஃபார்ம்ல இருக்கு? கேஸ் லைக் ஃபார்ம்ல தெரியுது. அப்போ லிக்விடை விட கேஸுக்கு கொஞ்சம் விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, அது சால்வெண்ட் மாதிரி தான் தெரியும், ஆனால் கேஸ் லைக் ஃபார்ம்ல இருக்கிறதுனால, டிரான்ஸ்போர்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அதோட விஸ்காசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, லோ விஸ்காசிட்டி இருக்கிறதுனால ஈஸியாக என்ன ஆகும்? டிஃப்யூஷன் ஆகும். ஓகே, அப்புறம் ஹையர் டிஃப்யூஷன் கோபிசியன்ட் தென் லிக்விட். அப்போ லிக்விடை விட டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும், விஸ்காசிட்டி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, இப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் ப்ரெஷர். இப்போ சடன் காமன் பார்க்கலாம். இப்போ யாருக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, யாருக்கு கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு பாருங்க. இப்போ ஜனான், கார்பன் டை ஆக்சைடு, ஈத்தேன், ப்ரோபேன், அமோனியா, பென்டேன், எத்தனால், வாட்டர். இப்போ இந்த காமனோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஹை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் யாருக்குன்னு பாருங்க. எஸ், வாட்டருக்கு தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஹை, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஹை, கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகே, அப்போ இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷரில் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? வாட்டர் வேப்பர் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக லிக்விட் பண்ண முடியும். அதே மாதிரி அமோனியா வந்து 405 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு 11.28 டிகிரி 11.28 உங்களுக்கு பார் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா, பாஸ்கல் கொடுத்தோம்னா அதை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? லிக்விட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜனான் 289.8 டிகிரி கெல்வினும் அதே மாதிரி 5.12 பாஸ்கல் கொடுத்தோம் அப்படின்னா அதை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? லிக்விட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டெம்பரேச்சர், இந்த ப்ரெஷரில் தான் இந்த கேஸ் மாலிகுல்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? லிக்விட் பண்ண முடியும். இந்த டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அது சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடாக இருக்கும். இப்போ வாட்டருக்கு தான் ஹை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கிறதுனால அப்போ சூப்பர் கிரிட்டிக்கல் வாட்டர் பிஹேவ் லைக் நான் போலார் சால்வெண்ட். ஓகே, நான் போலார் சால்வெண்ட். வாட்டர் நம்ம ஆல்ரெடி தெரியும், போலார் சால்வெண்ட் அப்படின்னு தெரியும். ஆனால் சூப்பர் கிரிட்டிக்கல் வாட்டர் இருக்குல்ல, அது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா நான் போலார் சால்வெண்டாக தான் இருக்கும். ஓகே, அப்போ நான் போலார் சால்வெண்டாக இருக்கிறதுனால அது இன்ஆர்கானிக் சால்ட் இருக்குல்ல, அந்த இன்ஆர்கானிக் சால்ட்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு புவர் சால்வெண்டாக தான் இருக்கும். ஆனால் ஆர்கானிக் காம்பவுண்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு, அதாவது நான் போலார் ஆர்கானிக் காம்பவுண்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சால்வெண்டாக யூஸ் ஆகும். அடுத்தது பாருங்க, சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடை நம்ம எதுக்கு சால்வெண்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மெயினாக லோ காஸ்ட்டாக இருக்கும், ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்கும், நான் டாக்ஸிசிட்டியாக இருக்கும், அடுத்து கெமிக்கலி இன்னட்னஸாக இருக்கும், நான் இன்ஃப்ளமபிலிட்டியாக இருக்கும். இந்த ரீசனால தான் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடை நம்ம என்ன பண்ணுறோம்? சால்வெண்டாக யூஸ் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு. இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் வாட்டர் இருக்குல்ல, எஸ்னா சூப்பர் கிரிட்டிக்கல் வாட்டர், அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரோ தெர்மல்ல உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடை ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு, யார்கிட்டருந்து? மெட்டல் சால்ட்லேருந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் வாட்டர் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மெட்டல் சால்ட்டை நம்ம மெட்டல் நைட்ரேட் சால்ட் எடுத்திருக்கோம், அதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். சரியா, வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணுறோம், ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அங்கே என்ன நடக்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெட்டல் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ வாட்டரை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம்? HOHன்னு செப்பரேட் பண்ணுவோமா? அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய NO3 உங்களுக்கு HNO3 வெளியே வந்துடும். மீதி உங்களுக்கு OH வந்து மெட்டலோட சேர்ந்து மெட்டல் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த மெட்டல் ஹைட்ராக்சைடை அகைன் என்ன பண்ணுறோம்னா டீஹைட்ரேஷன் பண்ணுறோம். இப்போ மெட்டல் ஹைட்ராக்சைடு இருக்குன்னா 2 OH இருக்கா, அப்போ இந்த 2 OHயும் OH இங்கே ஹைட்ரஜன் என்னவா வெளியே அனுப்பிடலாம்? வாட்டராக வெளியே அனுப்பிடலாம். மீதி உங்களுக்கு மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு மெட்டல் சால்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம்ல, அதில் உங்களுக்கு ஹைட்ராலிசிஸ் அண்ட் டீஹைட்ரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குது? ஹைட்ராலிசிஸ் நடக்குது. அடுத்து ரெண்டாவது என்ன நடக்குது? டீஹைட்ரேஷன் நடக்குது. அப்போ டீஹைட்ரேஷன் வாட்டர் மாலிகுலை எலிமினேஷன் பண்ணுறோம். இது நடக்குது யாருன்னா இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் எ லிக்விட் டு பிகம் சூப்பர் கிரிட்டிக்கல்? எந்த கண்டிஷன்ல ஒரு லிக்விட் சூப்பர் கிரிட்டிக்கலா இருக்கும்? ஆல்ரெடி பார்த்துருப்போம்.
above the critical பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம என்னவா மாற்றுவோம், சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடாக இருக்கும். ஓகே, அந்த லிக்விடு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடாக இருக்கும். above the critical பாயிண்ட் என்ன அர்த்தம், above the critical pressure and above the critical temperature. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டெம்பரேச்சர் above boiling point and pressure above vapor pressure கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங் ஆன்சர். அடுத்தது டெம்பரேச்சர் பிலோ பாயிலிங் பாயிண்ட், ப்ரெஷர் பிலோ வேப்பர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங் ஆன்சர். அடுத்து டெம்பரேச்சர் அபோவ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அபோவ் த கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகே, அப்போ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் அபோவ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் தான் ஒரு லிக்விடு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க, டெம்பரேச்சர் பிலோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. நோ. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டினை பாருங்க, which of the following is a characteristic supercritical liquid. ஓகே, ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் லிக்விடா இருக்குன்னா அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஹை விஸ்காசிட்டி இருக்கணுமா, லோ டிவிசிசிட்டி இருக்கணுமா, அதே மாதிரி லோ விஸ்காசிட்டியா, ஹை டிவிஷனா, ஹை சர்ஃபேஸ் டென்ஷனா, லோ சாலிபிலிட்டியா, லோ சர்ஃபேஸ் டென்ஷனா, ஹை சாலிபிலிட்டியா. இந்த 4 இதில் எது ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர் சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த கான்செப்டை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.